லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு 10 திரைப்படத்தில் தான் நடிக்க போறோம். அதற்கு பிறகு நான் நடிக்க விருப்பம் இல்லைன்ற தகவலும் நம்ம நிறைய ஊடகங்கள் வாயிலா பார்த்திருப்போம். இந்த நிலையில இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய தரத்தை மாற்றுகிறார் என்று கூட நம்ம பார்க்கலாம். அவர்களும் ஒரு சாதனை படத்தை இயக்குனர், லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஒரு சாதனை படத்தை இயக்குனராக பார்க்கும்போது இவர்களுக்குள்ள அந்த கதை பரிமாறுதலும் அதை புரிந்து கொள்ளுதலும் ஒரு மிக சுலபமாக தான் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்தில் எந்த இயக்குனருடைய திரைப்படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முதல் முறையாக கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் என்றது இனிமேல் அந்த ஆல்பம் சாங்கல் வரைக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பையும் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சி கொடுத்ததுன்னே சொல்லலாம். சிங்கப்பூர் சலூன்ன்ற திரைப்படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பார், ஒரு கௌரவ தோற்றத்துல நடிச்சிருப்பார். அதே மாதிரி மாஸ்டர் திரைப்படத்துல ஒரு காட்சியில டக்குனு வந்துட்டு போவார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இயக்குனராக அவர் எப்படி படங்கள் திரையை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஹிட்டா தான் கொடுத்திருக்கு. விக்ரம் திரைப்படம் குறிப்பா 1000 கோடி சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தவராக இந்த தமிழ் திரையுலகத்துல பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரையில ஒரு இளைஞராக பார்க்கப்படுகிறார். ரசிகர்கள் பட்டாளம் பாத்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு மாணவர்கள் இளைஞர்கள் என ஒரு அபவ் 15 இல்லாம அதுக்குள்ளாகவே அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கேடகம் சினிமா பார்வையில முக்கிய நிகழ்வு தான் பேச இருக்கோம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்தில் எந்த இயக்குனருடைய திரைப்படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முதல் முறையாக கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் என்றத இந்த காணொலியில நம்ம முழுசா பார்க்கலாம். அதாவது மாநகரம் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக மாறியவர். குறிப்பாக அவர் அதனை தொடர்ந்து எடுத்த கைதி, மாஸ்டர், லியோ, விக்ரம் திரைப்படங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு கொடுத்திருந்தது. சமீபத்தில் வெளியான அந்த இனிமேல் அந்த ஆல்பம் சாங்கல் வரைக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பையும் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சி கொடுத்ததுன்னே சொல்லலாம். இந்த நிலையில இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடித்தால் அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால் அவர் கதாநாயகனாக நடிக்கவும் தகுதி உள்ளவராக தான் இந்த ரசிகர் மத்தியில பார்க்கப்படுகிறார். ஏன்னா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சிங்கப்பூர் சலூன்ன்ற திரைப்படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருப்பார், ஒரு கௌரவ தோற்றத்துல நடிச்சிருப்பார். அதே மாதிரி மாஸ்டர் திரைப்படத்துல ஒரு காட்சியில டக்குனு வந்துட்டு போவார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்ல அவர் நடிக்கும் போதே இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோ பயங்கரமா அவருக்கு அந்த நடிப்புக்காகவே அவருக்கு உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இயக்குனராக அவர் எப்படி படங்கள் திரையை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஹிட்டா தான் கொடுத்திருக்கு. விக்ரம் திரைப்படம் குறிப்பா 1000 கோடி சொல்லலாம். அதே போல லியோ திரைப்படம் கலைமையான விமர்சனங்களை பெற்றாலும் அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்தது. அதே நேரத்தில் அதுக்கு முன்பு எடுத்த திரைப்படங்கள் மாஸ்டர், கைதி, அதே போல மாநகரம் திரைப்படம் அவருடைய முதல் திரைப்படம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியும் ஒரு வரவேற்பையும் அவருக்கு கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு 10 திரைப்படத்தில் தான் நடிக்க போறோம். அதற்கு பிறகு நான் நடிக்க விருப்பம் இல்லைன்ற தகவலும் நம்ம நிறைய ஊடகங்கள் வாயிலா பார்த்திருப்போம். இந்த நிலையில இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய தரத்தை மாற்றுகிறார் என்று கூட நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல அவர் கதாநாயகனாக நடிக்கும் போது அந்த கதாநாயகனுக்கான அந்த கதாபாத்திரம் ஒரு ஹீரோவா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பார்க்கும்போது அதுவும் மக்களிடையே ஒரு ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தான் பெறுன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருடைய தோற்றம் மிகப்பெரிய அளவுல ஒரு வயசான தோற்றம் வரலாம் இல்லை. ஏன்னா ஒரு யங்காரான ஒரு இயக்குனர், ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் போது அந்த கதாநாயகனாக அவர் நடித்து புகழ் பெறுவது என்பது ஒரு சகஜமான ஒன்றாக தான் பார்க்கணும். ஏன்னா இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் ஒரு இயக்குனராக இருந்து பிறகு கதாநாயகனாக உயர்ந்தவர். இப்போ ஒரு நடிகாத திரைப்படங்களே கிடையாது. இப்போ வில்லன் கதாபாத்திரங்களும் தொடர்ந்து நடிச்சுட்டு. அந்த மாதிரி
நிறைய பேர் பார்க்கலாம். இதற்கு முன்பு இருந்த இயக்குனர் பார்த்திபன் அவர்களும் வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இது மாதிரி இயக்குநர்கள் பலர் வந்து கதாநாயகனாக நடிச்சு அதை மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, பெரிய அளவுல வரவேற்பும் பெற்றிருக்கு. அதே நேரத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை படைத்தவராக தமிழ் திரையுலகத்துல பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரையில ஒரு இளைஞராக பார்க்கப்படுகிறார். ரசிகர்கள் பட்டாளம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு மாணவர்கள் இளைஞர்கள் என ஒரு அபோவ் 50 இல்லாம அதுக்குள்ளாகவே அவருடைய ரசிகர்கள் வந்து இருக்காங்க. பிலோ 40 சொல்லலாம், அதுக்குள்ளாகவே அவருடைய ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பட்டாளமா இருக்கு. இந்த நிலையில சூரரை போற்று திரைப்படங்களை இயக்கிய சுதா கொங்காரா அவர்கள் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு இயக்குனர், ஒரு பெண் இயக்குனராக இந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு தடத்தை பதிச்ச ஒரு இயக்குனராக சூரரை போன்ற இயக்குனர் சுதா கொங்காரா அவங்கள பார்க்கலாம். அவர்களுடைய அடுத்த திரைப்படம் அவனை ஒரு திரைப்படத்துல வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார்கள். இப்போ வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏன்னா இயக்குனர் சுதா கொங்காரா வந்து இப்ப எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனங்களை சர்ச்சையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படங்களா இருக்கும். அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை பேசக்கூடிய திரைப்படங்களாகவும் இருக்கும். ரசிகர்களிடையும் ஒரு சைலண்டா ஒரு வரவேற்பு போயிட்டு ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய திரைப்படமா இருக்கும். சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்த திரைப்படமாகவும் அவருக்கு வந்து இதை பார்க்கலாம். நம்ம இந்த சூரரை போன்ற திரைப்படம் வந்து அப்படி இருக்கும்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை வைத்து சுதா கொங்காரா திட்டமிட்டு இயக்கக்கூடிய இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெறும் பார்க்கலாம். இருவரும் இயக்குனர்கள், சுதா கொங்காரா அவர்களும் வந்து ஒரு சாதனை படத்தை இயக்குனர், லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஒரு சாதனை படத்தை இயக்குனராக பார்க்கப்படும்போது இவர்களுக்குள்ள அந்த கதை பரிமாறுதலும் அதை புரிந்து கொள்ளுதலும் ஒரு மிக சுலபமாக தான் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த திரைப்படத்துல யார் கதாநாயகியா நடிப்பாங்க, கதை எந்த மாதிரியான கதைகளத்தை நோக்கி போறது, இதுல வில்லனாக யார் நடிப்பார்கள்ன்றதெல்லாம் நம்ம வந்து அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலம் பார்க்கலாம். ஆனால் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரையில கதாநாயகராக வெற்றி பெறுவார் என்பதை தமிழ் சினிமாவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த காணொலி மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.